அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் நம்ம பார்க்க போவது 35வது திருக்குறள். அரண் வலியுறுத்தல் தலைப்பு. அதிகாரம் 4. குறள் பார்க்கலாமா? அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இன்னொரு முறை. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். என்னுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அழுக்காறு அப்படின்னா பொறாமை. ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படுறது. அவங்க வளர்ச்சி இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லைன்னு சித்தப்பா பெரியம்மா இல்லை மாமா அத்தை இந்த மாதிரி யாராவது நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது நம்மளை விட அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்ருப்பாங்க. அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. அவா ஆசை கொள்வது, அவங்கள போல நாமளும் என்ன செய்யணும், வர வேண்டும் என்று நினைப்பது தவறான ஒரு செயலாகும். வெகுளி, வெகுளினா சினம், கோப்படுவது. அழுக்காறு அவா வெகுளி, வெகுளின்னா என்னது? சினம் கொள்வது, கோவப்படுவது. இன்னாச்சொல், அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுவது இன்னாச்சொல். இந்த நான்கும் இழுக்கா என்றது அறம். இது இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்? இருக்கக்கூடியவங்க தான் அறமாக வாழக்கூடியவர்கள், சான்றோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அதே மாதிரி நம்ம வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. அதையும் பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? கடுஞ்சொல்லால் கோபமாக என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதுதான் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். இந்த 4 பண்புகளும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் நல்ல அறமாக வாழலாம். இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு சான்றோனாக வாழலாம் அப்படின்னுட்டு நமக்கு என்ன செய்திருக்காரு? வள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்கிறார். உண்மைதாங்க. நம்ம அதே மாதிரி படிக்கிற இடத்துலையும் பசங்க நம்மளை விட நிறைய மதிப்பெண்கள் பெற்றார்கள்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் அவங்கள விட்டு விலகுவார்கள். நம்மளை விட அதிக மார்க் எடுக்கிறா, அவள் வேறு அழகாக இருக்கிறா, அவள் நல்லா பேசுகிறா, அவள் நல்லா படிக்கிறா அப்படின்னுட்டு என்ன செய்வாங்கன்னா பொறாமப்படுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? அவங்க கூட பக்கத்தில் இருந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம்? கற்று கொள்ளலாம். அதுதான் இந்த குறளில் சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம 4 பண்புகளையும் விட்டுட்டோன்னா நமக்கு என்ன செய்யலாம்? அந்த உலகத்தில் ஒரு நல்ல சான்றோராக நம்ம வாழ முடியும் அப்படின்ட்டு வள்ளுவர் மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நன்றிங்க.